திருமணம் என்பது இந்த சுயமரியாதை திருமணத்தை தந்தை பெரியார் அவர்கள் எடுத்து வந்தார்கள். நம்முடைய அண்ணா அவர்கள் இதை சட்டமாக மாற்றினார்கள் என்று தெரிவித்தார்கள். ஒரு காலகட்டத்தில் இனம், மதம், ஜாதி என்ற வேறுபாடுகள் இருந்த பொழுது திருமணங்கள் என்பது தன்னுடைய மன ரீதியாக இல்லாமல் கட்டாய கல்யாணங்கள் நிறைய ஏற்பட்டக்கூடிய சூழல் இருந்தது. ஆனால் அதை அனைத்தையும் முற்றிலுமாக மாற்றி ஒரு தனி நபருக்கு எந்த மணமகளை திருமணம் செய்ய வேண்டும் என்பதோ இல்லை அந்த பெண்ணுக்கு எந்த மணமகனை திருமணம் செய்ய வேண்டும் என்று விருப்பப்படுகிறார்களோ அதே போல் இனம் இல்லாமல் மதம் இல்லாமல் சுயமரியாதை திருமணம் என்பதை நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் இதை சட்டமாக மாற்றினார்கள். இன்றைக்கு இந்த மேடையிலே பார்த்தீங்கன்னால் கூட இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கிறார்கள், இந்து சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள், அதே போல கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். எல்லோருக்கும் எல்லாம் என்ற திராவிட மாடல் ஆட்சியை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய தமிழகத்தில் செயல்படுத்தி வருகிறார்கள். இன்றைக்கு முருகன் மாநாடை வைத்து எத்தனையோ மதம் சார்ந்த பிரச்சனைகளை எடுத்து வருகிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லோரும் எல்லாம் என்ற ஒரு திராவிட மாடலை நம்முடைய தமிழகத்திலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் செயல்படுத்தி வருகிறார்கள்.